பெரிய சடனாக அந்த கமிட்மெண்ட், அந்த அக்ரிமெண்ட் தேவர் பிக்சரில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஓகேன்றதுனால எங்களால் பெரிய சிறப்பு விருந்தினர்களை எங்களை இன்வைட் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்களோட இவங்க வந்து நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுனால அவங்களோட இவங்க தான் என்னை கண்ணுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினர்களாக தர்றாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு கூப்பிட்டோன்னு வந்திருக்காங்க. டெய்லி எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு அவங்களோட இவங்க தான் எனக்கு சிறப்பு விருந்தினர்களாக என்னோடய வெற்றிக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வெளிச்சத்தில் நிற்கிறேன்னா அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல் கணேஷ், எல் சுரேஷ், ஒய் பிரியாமோட வேர்வை தான். அவங்களோட வேர்வையினால தான் இந்த இடத்துல நான் வெளிச்சத்துக்கு வந்து லைட்டுக்கு முன்னாடி நான் வந்து நின்றுட்டுருக்கேன். மற்றபடி இதில் இந்த படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து அவுட்லைன் சொல்லிவிட்டு ப்ரொடியூசர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இதுதான் கதைன்னு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு ஏற்ற மியூசிக் ரேட்டை நாங்களே தேடி பிடிச்சி, செல்வநம்பி சார் ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்டு, அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி, சார் நம்ம ப்ரொடியூசர் இப்போ பிடிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு சாங் மட்டும் நீங்கள் கம்போஸ் பண்ணி கொடுங்க சார், அதை வச்சு நான் ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் ஒரு அவங்கள கேட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்னு சொன்னேன். ஒரு சாங் என்னங்க, நான் உங்களுக்கு 5 சாங்குமே நான் கம்போஸ் பண்ணி தரேன், நீங்கள் கதையை சொல்லுங்கள், சுச்சுவேஷன் சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு 5 சாங்குமே கம்போஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையோட பேக்ட்ராப்பு, ஹீரோவோட கேரக்டர், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா புது ப்ரொடியூசர் ஒரு புது ஹீரோனாலே, இப்போ வந்து புது ஹீரோனாலே பணம் கொடுக்காம நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அடித்தட்டு குடும்பத்தில் பிறந்து சினிமாவுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து போராடிட்டு இருக்க ஒரு பையன். சரி, இந்த பையனை நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போய் காட்டும்போது, சார் இந்த பையன் சார் அந்த படத்தை ஹீரோன்னு சொல்லி நான் வெறுமனே காட்டினா கண்டிப்பாக ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால, அந்த கதையோட கதாபாத்திரம், அந்த கதையில் அவர் எப்படி ட்ராவல் பண்ண போகிறாருன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரிஜினலாக போய் அவர் அந்த கதைக்களத்திலே கொண்டு போய் அவர் அந்த தப்படிக்கிற பசங்களோட அவரையும் ஒரிஜினல் டெத்து வீட்டுக்கு போய் தப்படிக்க வச்சு அவர் அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் மாற்றி அவர் ஒரிஜினல் தப்படிக்க வச்சு அதை லைவாக ஷூட் பண்ணி கொண்டாந்து ப்ரொடியூசர்கிட்ட காட்டினேன். சார் இதுதான் சார் கதை, இதில் நடிக்க போகிற கேரக்டர் இதுங்க சார், இதுக்கு வந்து இந்த மாதிரி சாங்ஸ் வருது சார், இதோட சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி டியூன் ரெடி பண்ணிட்டேன் சார், இதுதான் சார் இது பட்ஜெட் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்ல சார், ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொடியூசரை சொல்ல வரும்போது கதையோடு வராமல் கதைக்கு என்னென்ன தேவை, ஒரு சாங் கம்போஸ் பண்ணி வந்துருக்கீங்க, கதையில் நடிக்க போகிற கதாபாத்திரங்களை செலக்ட் பண்ணிருக்கீங்க, அவர் என்ன மாதிரி பண்ண போகிறான்ட்டு நீங்கள் ப்ரீ பிளானாக வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எங்கிட்ட கதை கேட்டது 10 நிமிஷம் தான் சார். எங்கள் ப்ரொடியூசர் 2 பேர், எல் கணேஷ் சார் பார்த்தீங்கன்னா சேவாக் மாதிரி எல்லாமே அதேடி முடிவு தான். ஆனால் எங்கள் சுரேஷ் சார் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மாதிரி ஓவர் அரன் கரெக்டாக எடுத்துருவாங்க. 2 வர முடிவு அப்படி இருக்கும். அவங்க அடிக்கடியாக எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஓகேப்பா சுரேஷ் சார் 1000 கேள்வி கேட்பாங்க, ஆனால் கரெக்டாக கேட்பாங்க. ஆனால் 2 பேர் முடிவும் எனக்கு பாசிட்டிவாக, படத்துக்கு பாசிட்டிவாக இருக்கும். மற்றபடி இதில் ஃபஸ்ட்டு நான் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணும்போது என் அருமை நண்பர் சதீஷ், ஃபஸ்ட்டு எல்லாமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஜின்னு கூப்பிடுவாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு அது ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்காமல், எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நான் சதீஷ் சொன்னேன், சதீஷ் நீங்கள் என்ன ஜீன் கூப்பிடாதீங்க, நான் உங்களுக்கு ஜீன் கூப்பிட்றேன், நீங்கள் என்ன சரவணான்னு கூப்பிடுங்க, நான் உங்களை சதீஷ்னு கூப்பிட்றேன், அப்போ தான் நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள யாருமே வந்து சார் ஜீன்ற வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்காது. எல்லாமே பேர் சொல்லி கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி நான் அந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கும்போது அந்த கஷ்டங்களாம் எனக்கு மறந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் முன்னாடி நிற்கும்போது எனக்கு அது நான் பட்ட கஷ்டங்களாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ எனக்கு இந்த லைட்டுக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தோம். இப்போ படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் வந்தது. அதே மாதிரி தான் சென்சார். நான் வந்து என்னோடய ஆதங்கத்தை தான் சொல்கிறேன்னு ஒழிஞ்சு அவங்கள வந்து குறை சொல்கிறது என்னோடய மோட்டிவ் கிடையாது. அவங்க வளரும் படங்களில் ரொம்ப அவங்க கை வைக்கிறாங்க சார். ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சார், வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் அவங்க எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவ்வளோ கவர்ச்சி இருக்கும், அவ்வளோ வல்கர் இருக்கும், அப்படி வெட்டுவோம், ரத்தம் பறக்கும், அப்படி பண்ணும், அதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடிட்டு யூ கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, இதில் ஒரு முகம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு காட்சி அமைப்பு இல்லை சார். ஹீரோனியோட கால் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவ்வளோ எந்த விதமான இதுவுமே இல்லை. ஆனால் கான்செப்ட் செக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கான்செப்டுக்காக யூஏ கொடுக்குறாங்க சார். இது மாதிரி படங்கள் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு, நீங்கள் யூ கொடுத்துருக்கீங்க சார் போராடினா அந்த படங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்கன்ற. நான் கேட்டேன் சார், அது வந்து நீங்கள் வந்து உங்கள் சென்சார் நிறுவனத்தால், சென்சார் அமைப்பால் சென்சார் செய்யப்பட்ட படங்களை தானே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுறேன். நீங்கள் சென்சார் செய்யப்படாத படங்களை வந்து நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டல அப்படின்னு சொல்ல அது பதில் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நிறையாங்க சார். இப்போது ஒரு பெரிய படத்தில் ஒரு டைலாக் வரும், நான் மஞ்சள் படத்தில் ஒரு டைலாக் வரும், நோன்றான்னு சொல்லிட்டு. நோன்றான்னு ஒரு பெரிய படத்தில் வந்திருக்கு, நான் பார்த்த படத்தில் நோன்றான்னு சொல்லுவார் ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ பார்த்து ஏன்டா அவனை போட்டு நோன்றான்னு கேட்பார். அதை வந்து படம் பார்க்குற அந்த டைலாக் இருக்குது. என் படத்தில் எல்லா போர் என்னை இப்போ நோன்றாங்கன்னு சொல்கிறாரு, இதை வந்து நீங்கள் நோன்றான்னு தூக்கு அப்படின்றாரு சார். அந்த படத்தில் வந்திருக்கு சார், அது வேற இது வேறுன்ற சார். நோன்றா நீங்களே சொல்லுங்கள் சார், அது வேறு இது வேறையா சார்? அந்த நோன்றான் வேறு, இந்த நோன்றான் வேறு, அது பெரிய ஹீரோ, நாங்கள் சின்ன இந்த மாதிரி சார். அவங்கள தாண்டி வர முடியல சார். போய் அது கரெக்டுங்க சார். இப்போது பெரிய படங்கள் இப்போ யூ சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறாங்க சார். ஆல்ரெடி வளர்ந்த மரங்களுக்கு எதுக்கு சார் தண்ணி? வளர்கிற செடிக்கு தண்ணி ஊற்றினா தான் சார் வளருவாங்க.
அது மாதிரி சார் நாங்கள் வளர செடி சார், எங்களை நசுக்காதீங்க தயவுசெய்து, எங்கள் எல்லா சைட்லையும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார். இதை வந்து நான் வந்து சென்சார் அமைப்பு வந்து நான் குற்றம் சாட்டுறேன்னு சொல்லலை, இந்த மாதிரி அவங்க கவனத்துக்கு போகணும். நான் இதை எதிர்த்தா நான் நக்கீரனில் தமிழ்நாடுன்னு சார் எனக்கு பேசலாம் பழக்கம். நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி சார் என்னால் எதிர்த்து அவங்களை போராட முடியல, ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாமே எல்லாம் அமௌண்ட்டை போட்டு ஒரு ஸ்டேஜில் வெறுத்துட்டாங்க. என்ன சார் நான் இப்போ பார்த்து உள்ளே போயிட்டே இருக்கு, நீங்கள் எப்போ தான் நீ சொன்ன மாதிரி எப்போ தான் இது பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நான் எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி அங்கேயே என்னால் போராட முடியல. அவங்க அதெல்லாம் இல்லை, ஓ போ அவ்வளோதான் சார், இல்லை சார் அப்படி சார் அந்த அதை பற்றிலாம் தேவையில்லப்பா, நீ இப்போ கட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு. எவ்வளோ போராட முடியும் சார், போராட முடியல சார். அதான் நான் முன்னாடி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட் ராஜகபூர் சொன்ன எல்லா கதையும் உண்மை தான். அது எல்லாத்துக்குமே அந்த வயசில் வர்றதான் அவங்க சொன்ன கதையும். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ராஜகபூர் சார் அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் கதை சொன்னேன். கதை சொல்லும்போது சார் நீங்கள் வாங்க சார் மீண்டும் உங்களுக்கு சென்னையில் கதை சொல்கிறேன். ஏப்பா எல்லா கதையும் சொல்லிட்டு மீண்டும் சென்னையில் வந்து என்ன கதையை சொல்ல போகிறேன் நீ, போதும்போது நிப்பாட்டு அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா ராஜகபூர் சார் வந்து நாங்கள் எல்லாமே டீம் எல்லாமே புதுசு சார், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேறு மாதிரி டைப் சார், ஃபுல்லாக அழுக்காக இருக்க மாதிரி இது சார், காஸ்டியூம்லேருந்து எல்லாமே ஒரு அந்த மாதிரி டல்லாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் போட்டுட்டு சார் வந்து சார் செப்பல் வேணாம் அட விடியா பய அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு டீமை ஒர்க் பண்ணுற பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் கூப்பிட்டு சொன்னேன், நாளையிலேருந்து நீ என்ன கொடுக்குறேன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட அவ்வளோ நாங்கள் எங்கே படுத்தாலும் அங்கே உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவோம், எது கிடைச்சாலும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணாங்க, எல்லா டெக்னீஷியன்ஸ் அதே மாதிரி தான். மற்றபடி இந்த படத்தை வந்து நாங்கள் சென்சார் தாண்டி அதுக்கப்புறம் ரிலீஸ்க்குன்னு வந்தால் அது பெரிய போராட்டம் சார். இப்போ ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க, பேப்பரில் படித்தேன், ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து இந்த மாதிரி மாதத்தில் 4 வீக் இருக்குது, ஒரு 3 வாரங்கள் வந்து பெரிய பட்ஜெட் படங்களுக்கும் 1 வாரம் வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தேட்டர் கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது சீக்கிரம் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா எங்களை மாதிரி தரமான படம் எடுத்துகிட்டு தேட்டர் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களும் வந்து வெளில வருவாங்க, அவங்களும் தரமான படைப்புகள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்வப்படுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்னை மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு, எனக்கு இயக்குனர் வாய்ப்பு கிடச்சி, என்னோட நண்பர்கள் என்னோட இனம் எத்தனை பேர் வெளியில் இன்னும் வாய்ப்பு கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வெளியில் வந்தாங்கன்னா அடுத்து இன்னொரு இயக்குனருக்கு அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். அப்புறம் இந்த படத்தை பற்றி அப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கையில் என் அருமை அண்ணா ஒரே நாள் தான் சந்தித்தேன், யுவராஜ் சார். அவங்க சார் இந்த தேவர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே எங்கள் அண்ணன் தான். சும்மா ஃபோரம் மாலில் வந்து வெயிலுக்காக போய் இங்கே உட்காந்துட்டு இருக்கையில் அவர் சார் இந்த மாதிரி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கல, சார் எனக்கு தெரிஞ்ச வேணால் ஒரு நிறுவனம் இருக்காங்க தேவர் பிக்சர் நிறுவனம், நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க? இல்லை சார் எங்கே போனாலும் படம் பார்க்குறாங்க சார், ஹீரோ ஹீரோனி புதுசுன்றாங்க சார் அப்படின்னு. நான் சொன்னேன் சார் பிறக்கும்போது எல்லாரும் குழந்தைய தானே சார் பிறகுறாங்க, பெரியவங்களா சார் பிறகுறாங்க, எல்லாரும் அறிமுகமாக நீ கமர்ஸ் தானே சார் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே வேணாம் சார், நீங்கள் வாங்க சாங்ஸ் டீசர் மட்டும் காட்டுங்க, அவங்க நல்ல தரமான படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணுறவங்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீட் பண்ண போனோம். பாரதி ஐயப்பன் சார் ஃபஸ்ட் மீட்டிங்கில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அவர் எனர்ஜியாக இருக்காங்க. நாங்கள் அது நிறைய நிறுவனங்களை பார்த்தோம் சார், பேருக்கு தான் சார் பேசுகிறாங்க சார், தம்பி பண்ணிடலாம் ஒரு 40 லட்சம் கொடுப்போம் நம்ம பேனரில் பண்ணிடலாம் பண்ணுறாங்க. அது என்னென்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து அப்படியே இப்போ நான் ஒரு 6 மாதம் நான் போராடி ப்ரொடியூசர்ஸ் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ, இந்த எங்கேயெல்லாம் சறுக்க என் மேலே அது பூரா வேறு மாதிரி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் யதார்த்தமாக கடவுள் மாதிரி பாரதி ஐயப்பன் சாரை சந்திச்சு, ஆனால் ப்ரொடியூசர்லாம் என் காசு வேணாண்ணா, நம்ம பேனெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோண்ணா, படம் பார்க்க தரமாக இருக்குது, சாங்ஸ் நல்லா, ட்ரெயிலர் நல்லா இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்த ப்ரொடியூசருக்கு நம்பிக்கை கொடுத்து ஸோ எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு பாரதி ஐயப்பன் சார், அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னோடய மாலை வணக்கத்தை, இந்த நன்றி. நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ முந்தான நைட்லேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நம்ம படம் வெளில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பாரதி ஐயப்பன் சாருக்கு அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் ரொம்ப நன்றி சொல்லி வரேன். அதுக்கப்புறம் நிகில் சாரை பற்றி நான் அந்த மேடையில் கண்டிப்பாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் உதவி இயக்குனரை ஜாயின் பண்ணுறதுலேருந்து அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நான் படம் பண்ணும்போது, நான் படம் கமிட் ஆகும்போது இந்த மாதிரி சார் உங்களை நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு. ஏன் சார் சார் இந்த மாதிரி நான் படம் கமிட் ஆகிருக்கேன் சார் அப்படின்னு. நீ எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் சார். லூஸ் இப்போ நீ டேரக்டர், நீ எங்கே இருக்க சொல்லு, நான் தேடி வரேன். எங்கள் ஆஃபீஸ் தேடி வந்தாங்க அவங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் நான் யாருன்னே தெரியாது. ஆனால் தேடி வந்து ப்ரொடியூசர் சொன்னாங்க, சார் என்னோட சேலரியை பற்றி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சரவணம் படம் பண்ணணும், படம் ரிலீஸ் ஆனால் மற்ற இயக்குனர் மாதிரி அவனும் வெற்றி பட இயக்குனராக வரணும், அவள் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்னோடது நான் என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக நான் பண்ணணும்னு சொல்லி இது வரைக்கும் எங்கிட்ட அந்த ஒரு பணம்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க எங்கிட்ட யூஸ் பண்ணி கேட்டது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக கடவுள் மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்காங்க. என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம். அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே வர காசு நேர்மையாக உழைச்சி கொண்டு வர காசில் தான் எனக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொண்டு வந்தாலும், சார் இந்த சாங்க் வந்து ஜிம்மி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், கண்டிப்பாக இது வேணும் சார், அது வேணும், இந்த லென்ஸ் வேணும் சார், அது வேணும் சார், இது வேணும்.
அதை பற்றி உங்கள் படம் தரமாக வர்றதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கிடைச்ச வரம் இவங்க. எல் கணேசன், எல் சுரேஷ், மிஸ்டர் பிரியா மேடம் எனக்கு கிடைச்ச வரம். எல்லா இயக்குனருக்கும் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த இயக்குனருக்குமே டென்ஷன் இருக்காது, எல்லாம் சந்தோஷமாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார் உங்களுக்குலாம் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி படம் ரொம்ப நீங்கள் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, எங்களோட உழைப்பு இருக்குது. கண்டிப்பாக நாங்கள்லாம் பாசிட்டிவோட எனர்ஜியோட தான் இருக்கோம். எப்போ எங்கள் தேவர் ஃபிலிம்ஸ் எங்கள் கூட வந்து இணைஞ்சிச்சு, எங்கள் நிறுவனத்தோட இணைஞ்சிச்சு, அப்போவே எங்களுக்குலாம் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு. இதை வச்சு நான் இந்த விஷயத்தை நல்லபடியாக நீங்கள் பப்ளிக்கிட்ட கொண்டு சேருங்க, எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வருவோம், நன்றி கடனாக இருப்போம், நல்ல தரமான படைப்புகளை எடுப்போம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த அனைவருக்கும் என்னோட வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா பீப்புளுக்கும் என்னுடைய மஞ்சள் டீமுக்கும் மற்றும் தேவர் பிக்சர்ஸ்க்கும் இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ப்ரொடியூசர் மிஸ்டர் எல் கணேஷ் அண்ட் சுரேஷ் சார் தேங்க்ஸ் பண்ணோம். இது லோ பட்ஜெட்னு சொன்னாங்க, பட் லோ பட்ஜெட் மாதிரி இருக்காது, அந்தளவுக்கு செலவு பண்ணி எடுத்திருக்காரு கணேஷ் அண்ட் சுரேஷ் சாருக்கும். ஃபஸ்ட் அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என் நண்பரான சத்யசரவணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, இந்த டீமை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ அண்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாரும் புதுசாக, ஆனால் இது ஒரு புதுமுகமாக இருக்காது படமே. படம் ஒரு நல்ல தரமான படம் வந்திருக்கு, கண்டிப்பாக பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா இந்த படத்தை ரொம்ப நல்லா பப்ளிஷ் பண்ண போகிறதுக்கு. அண்ட் எனக்கு இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் டைரக்டர் சத்யசரவணன் சார், கணேஷ் சார் அண்ட் சுரேஷ் சார் அண்ட் அதுக்கப்புறம் பிரியா மேம் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, என்ன இந்த கேரக்டருக்கு பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணது எங்கள் டைரக்டர் சத்யசரவணன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை இந்த கேரக்டர் எப்படி பண்ணுவேன்னு. இவங்க சொன்னாங்க இப்போது பார்க்க மாடலாக இருக்காங்க, எப்படி ஹோம்லி லுக் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது இருக்கிறதே இதே மாதிரி தான் இருப்போம். ஏன்னா எங்கள் பாட்டி தாத்தா ஊர்லெலாம், ஸோ அந்த வில்லேஜ் டைப்புன்றதுனால எனக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி சொன்னதுனால இந்த மூவி நல்லா பண்ணியிருக்கேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் டைரக்டர் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகைன் மீடியா எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் மாதிரியே இருக்குது, பயமா. டேரக்டர் சொன்னாங்க, சங்கர் என்றைக்குமே ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சின்ன சீன் எடுத்தால் ஈஸியாக இருக்கும், ஏன்னா டீம் செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் ஆகும். அதனால் ஒரு சின்ன சீனாக பார்த்து இனிஷியலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானும் தைரியமாக போயிட்டு ஃபஸ்ட் டே ஸ்பாட்டில் இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது அது முத்த காட்சி அப்படின்னு. கேட்குற உங்களுக்கு வேணால் அது இதாக இருக்கும், ஆனால் பண்ணுற எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அது மாதிரியே இன்றைக்கி ஸ்டேஜில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வாய்ப்புன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்ரு ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி அங்கே டயர்டானதுக்கப்புறம் வாய்ப்புன்றத இந்த கேரக்டருக்கு நீங்கள் சூட் ஆவீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னை தேர்ந்தெடுத்த எங்கள் டேரக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட ஆரம்பித்து இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் கணேஷ் சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவித்து படத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு பெருமூச்சு விட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கப்புறம் ஒரு பெரிய சுனாமி இருக்குது அப்படின்னு. ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மறுபடியும் எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்கள் கை கொடுத்து தூக்குன தேவர் பிக்சர்ஸ் அவர்களுக்கு, அவங்களுடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ படத்துடைய மியூசிக் டைரக்டர் செல்வநம்பி சார், ரொம்ப அவருடைய மியூசிக்கில் தான் அவருடைய திறமை என்னன்னே தெரியும். பார்க்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கும். படத்துடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பர்டிகுலராக சொல்லணுன்னா அடிச்சுப்பாரு மூலம் அந்த சாங் பார்த்திங்க அப்படின்னா அந்த பறை வாசிக்கும் கலைஞருடைய அவங்களுடைய லைஃபு, ஸோ அவங்க அந்த பறையை எப்படி நேசிக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கபிலன் சார் மூலமாக அந்த டியூனை வாங்கி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் ரொமான்ஸ் மொத்தம் 3 சாங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. கானாபாலா சார் ஒரு சாங் அவரே எழுதி அவரே பாடியிருக்காங்க, அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை வளர்த்து விடுங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷமாக படம் எடுத்து வெயிட்டிங்கில் காத்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே ஒன்று பழசானா அது எப்பயுமே மிளிரும். தங்கத்தை வந்து எப்பயுமே நம்ம காக்க காக்க அந்த தங்கம் வந்து மிளிரும். எப்படி ஃபைனலாக எடுக்கும்போது மிளிருமோ அது மாதிரி இந்த படமும் வந்து வெளியே வரும்போது ரொம்ப மிளிரும். நம்ம சரக்கு வந்து 14 வருஷம் வந்து மண்ணுக்குள்ளே போட்டு வச்சு 15 வருஷம் கழித்து வந்து அந்த சரக்கு சாப்பிட்டோம்னா எப்படி போதை இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கதையில் வந்து போதை இருக்குது. ஏன்னா இந்த படத்தை சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து ஆக்சுவலாக நான் கொச்சினில் இருக்கும்போது வந்து கதை சொல்லணும்னு சொன்னார். யாருன்னு தெரியாதவர், ஒரு புது டைரக்டர்னு சொன்னாங்க. சரிங்க லைன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சார் 20 நாள் டேட் வேணும் அப்படின்னாரு. முதல் ரேட்டு சொல்லுங்கள் அப்படின்னேன். சார் இது சின்ன படம் சார் அப்படின்னாரு. சரி கதையை சொல்லுங்கள் அப்படின்னா 3.5 மணி நேரம் சீன் பை சீன் வந்து என் கேரக்டரில் எல்லா கேரக்டரும் சேர்த்து 3.5 மணி நேரம் ஃபோன்லேயே சொன்னார். அப்போயே இது வந்து சின்ன படம் கிடையாது, பெரிய படம். ஃபோன்லேயே 3.5 மணி நேரம் இருந்தாலும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் வந்து இதில் நம்ம நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் ஃபோனில் சொன்ன டயலாக்லாம் வந்து நானும் மதுரைக்காரன் தான், ஆனால் வந்து அந்த மாதிரி ஸ்லாங் நான் வந்து இதுவரை கேட்டதே கிடையாது. அவ்வளோ அதிரிபுரிதியான ஒரு டயலாக் ரைட்டர். இந்த ஆள் வந்து சாதாரணமான ஆள் இல்லைங்க. பார்க்குறதுக்கு வந்து சும்மா முன்னோட்டு இருக்கான், ஆனால் வந்து அந்த ஆள் வந்து பாருங்கள் படம் ரிலீஸ் ஆனது பாருங்கள் ஒரு பெரிய ரேஞ்சு டைரக்டர் ஆகும். இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து 2-3 அவார்டு வாங்க. ஒன்று வந்து டைரக்டர் கிடைக்குதா இல்லையான்னு அந்த ஸ்கிரிப்டு டயலாகு, ரெண்டாவது வந்து கேமராமேன் பின்னிட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ தான் பார்க்குறேன். பட் அவர் வந்து சரி இப்போ பார்த்தோன்னே என்ன சாங் இருந்தாலும் போட போகிறோம், ஆள் வந்து டூண்டாக இருக்கார், என்ன ஒல்லி குச்சியாக இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருந்தோம். ஒரு ஆளை பார்க்கும்போது வந்து சரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஆகும்ல. ஆனால் பாட்டு பார்த்துட்டு நான் அந்த பஸ்ஸில் ஏதோ ஒரு சாங் போட்டாங்க, அதில் வந்து நடிக்க கூப்பிட்டா நான் நடித்தேன். பட் சாங் கேட்டேன், எக்ஸ்ட்ரானியராக இருக்கேன். நீ இன்னொரு சந்தோஷ் ஸோ அந்த சந்தோஷ் நாராயணன் இப்போ வந்தார்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க. நீங்கள் ஈராஸ் இப்போ இளையராஜா கையில் கொடுத்தாங்க, இப்போ ஈராஸ் போயிருங்களா, அதை காலம் பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க. நல்ல மியூசிக் டைரக்டர், நீங்கள் ஃபென்டாஸ்டிக்காக வருவீங்க. அடுத்து வந்து இந்த படம் வந்து எடுக்கும்போது வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரே ஒரு ஆள், நான் ஒருத்தன் தான் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரு 10 தடவை போயிட்டு வந்திருப்பேன். இந்த கொட்டாம்பட்டிங்கிற ஊருக்கு வந்து 10 தடவை போயிட்டு வந்திருப்பேன். ப்ரொடியூசரே வந்து காரில் தான் வருவார், எனக்கு மட்டும்தான் ஃப்ளைட் போட்டு கொடுத்தாங்க. ஒரே கம்பெனி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்சியராக வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் இப்போ ஹீரோயினியை சொல்கிறாங்களே, ஹீரோயின் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு கருப்பாக ஒரு கண்ணகரேன்னு ஒரு பொண்ணு அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஹீரோ வந்து மாடு மேய்க்கிற மாதிரி ஒருத்தர் வந்து தாடி வச்சுட்டு அந்த பக்கம் ஏதாவது சுற்றிக்கிட்டு இருங்க. சரி இவங்களை வச்சு என்ன மேக போனேன். பட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ஹீரோயினியை வந்து மேக்கப் இல்லாமல் வந்து நான் வந்து ரூமில் பார்த்தேன், அசந்துட்டேன். என்னடா இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு எப்படி அசிங்கப்படுத்திட்டானே இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் மேக்கப்பில் இருந்து எல்லாமே அந்த கேரக்டரைசேஷன். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா செட்டுன்னு சொல்கிற நம்ம ஆர்ட் டைரக்டர் ஒரு சின்ன குடிசையை கூட அவ்வளோ மைன்யூட்டாக வந்து அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்காக வந்து டெக்கரேட் பண்ண. அதாவது டெக்கரேட் மீன்ஸ் வந்து அந்த நேச்சுரலாக யதார்த்தமாக அந்த ஆர்டிஸ்ட்டும் யதார்த்தமாக வேலை இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்து அவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீனு சொல்லும்போது வந்து அதில் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் காதல் கதையை எடுத்துருந்தா நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து ஓரத்தில் உட்கார வச்சுட்டே இருக்காப்புல. ஏன்னா ஜெயசூர்யா வந்து மாட்டி விட்டாப்புல. ஜெயசூர்யாவுக்கு இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சமுத்திரக்கணிக்கும் தம்பி ராமாயணன் கிடைச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு அவார்டு கிடைக்கும் நேஷ்னல் லெவலில். அந்தளவுக்கு ஜெயசூர்யா பண்ணியிருக்காப்புல. அதே போல் வந்து நம்ம சம்பத் இருக்கார்ல, எல்லா படத்துலையும் வந்து அடியாள் வில்லன் துப்பாக்கி தூக்கி அடிச்சு போயிட்டுப்பேன். இந்த படத்தில் சூப்பர் கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கானே, நான் பண்ணாம விட்டேன். என்னன்னு கேட்குறீங்களா, எல்லா பொண்ணுகளையும் விரட்டி அந்த ஆள் சுற்றிக்கிட்டே இருப்பான். செம்ம கேரக்டர்.
அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது வந்து உதிரி பூக்களில் வந்து விஜயன் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவர் படத்தில் பார்த்து இப்போ முடி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காரு. அவ்வளோ பெரிய முடியை வச்சு சாய்பாபா மாதிரி வந்து அவ்வளோ முடியை வச்சுக்கிட்டு ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். பார்த்து நம்மளை பயந்து போனோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெரரு வித் பெர்ஃபார்மன்ஸோட இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். நம்ம டைரக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போய் வந்து அந்த இடத்துல எங்களை ஓரத்தில் உட்கார வச்சு ஒரு லவ் சீன் எடுப்பார். அங்கே ஹீரோயின் நிற்பான், ஹீரோயின் நிற்பாங்க, கேமரா இந்த பக்கம் இருக்கான். பார்த்தா ஏதாப்பில் ஒரு வீடு இருந்துக்கிட்டு இருக்காங்க, தூரத்தில் ஒரு வீடு இருக்கான். நானும் பார்த்தேன் வந்து ஒரு 4 நாள் அதே ஊருக்கு கூப்பிட்டு போய் அதே இடத்துல ஷூட்டிங் எடுக்க இருந்தாள். ஆனால் வேறு சீனுங்க. என்னடான்னு கேட்டால் பார்ட்டியோட டாக் அங்கே இருந்துருக்கு. அவர் அத்தை பொண்ணு, மாமாவுக்கு இவருக்கு பிடிக்காதான், ஆனால் இவங்க 2 பேருக்கு லவ். அப்புறம் என்ன ஏன் விஷயம் இப்போ பார்த்தா இல்லை சார் அப்படின்னாப்புல, என்ன பிரச்சனை உங்கள் மாமாட்ட பேசணுமா அப்படின்னா, அவர் தேமுக சார் விஜயகாந்த் ஆள் அவர். சரி அவர் வந்து கொஞ்சம் கண்டிஷனாக பார்த்தா நம்மளை வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிப்போம் சார். இல்லையா நான் பேசுகிறேன் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைஸாக கூப்பிட்டு பேசி அன்றைக்கி அவங்க வீட்டிலே வந்து கறி கஞ்சியெல்லாம் போட்டு மொத்தமாக வந்து பொண்ணு கேட்க போயிட்டோம். சைஸாக பேசி வந்து மாப்பிள்ளை இப்படிங்க அப்படிங்க வந்தால் மகேந்திரன் ஆயிடுவான், பாரதி ராஜா வந்துடுவான், பாலச்சந்திரன் ஆயிடுவான், இன்னும் போய் கதையை சொல்கிறான். வரானா இல்லையா கதையை சொல்லி நம்மளால் ஏந்த அளவுக்கு அவன் காதல் கதை பண்ணிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும். சரி நம்மளும் ஒரு காதலை சேர்த்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படம் வெளியே வந்து இந்த தேவர் ஃபிலிம்ஸ் மூலியமாக வெளியே வந்து அந்த படம் இந்த பையனுக்கு வந்து நல்லா கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நீங்களும் மீடியாவை நல்லபடியாக இது ஒன்றுங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், அந்த காலத்தில் வந்து சாண்டோ சின்னப்ப தேவர் ஃபிலிம்ஸ் இண்டா வந்து அப்படி ஒரு ஃபேமஸ். அதாவது அப்படி ஒரு எம்ஜிஆரை வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 படங்கள், பெரிய பெரிய ஜாம்பான்லாம் வச்சு பெரிய படங்கள்லாம் பண்ணி, அப்புறம் வந்து ஜாம்பவான்லாம் இல்லாமல் ஆடு மாடு கோழி பாம்பு இதெல்லாம் வச்சு மிகப்பெரிய கிட்டு கொடுத்தாங்க. அந்த தேவர் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் மறைஞ்சு போச்சு. என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி காணா போச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த அவர் ஐயப்பன் பையன் இங்கே வந்திருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு. ஐயப்பன் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. நான் பண்ண டைரக்ஷன் பண்ண படத்துக்கெல்லாம் அவர் வந்து ஃபைனான்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் மரணங்கிறது வந்து வந்திருக்கக்கூடாது, பட்டு அது போச்சு. இருந்தாலும் அவர் பேரில் வந்து தேவர் ஃபிலிம்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து இந்த பையன் வந்து இன்றைக்கி வந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து கொண்டு செல்ல போகிறான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. நீ இந்த கம்பெனியை வந்து பழைய தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரி நீ கொண்டு வரணும். நீ வந்து இந்த பெரிய நடிகன் வச்சு படம் வாங்குறது போகிறது வர்றது, இப்போல்லாம் பெரிய நடிகன்லாம் வந்து 50 கோடி 60 கோடியெல்லாம் படம் பண்ணுறானுங்க. ஒரு 2 நாளில் ஊற்றிக்கிச்சு பேசாமல் உட்காந்துடுறானுங்க. நீ வந்து சின்ன படங்களில் வாங்குங்க, ₹1 ₹2 படங்களை நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக விட்டு கதையை நம்புங்க. இந்த படம் மாதிரி வந்து கதையை நம்பி நீங்கள் வந்து படம் பண்ணுங்க, பெரிய பேனராக வருவீங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இந்த படம் நடிச்சு சில காலம் ஆனாலும் இப்போது ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒரு சோகாலி கேரக்டர் இப்போ கொடுத்துருக்காரு டைரக்டர் சரவணன் சார். உண்மையிலே அவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வில்லனா, இந்த அடியாளா, போலீஸா இது மாதிரிலாம் கூட ரெகுலராக பண்ணனால நிறைய வந்துடும். பட் இதில் ஒரு கேரக்டராக நடிக்க வச்சுருக்காரு. உண்மையிலேயே எனக்குள்ள இந்த மாதிரியும் நடிக்க முடியும் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்திருக்காரு அவர், அவ்வளோதான். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் 2 பிரதர்ஸு அவங்களுக்கும், இந்த படத்தை வெளியிட போகிற தேவர் பிக்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுக்கு மீடியா சப்போர்ட் நிச்சயமாக வேணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் என்ன மாதிரி சின்ன நடிகர்கள் வந்து பிற்காலத்தில் பெரிய நடிகர்களாக வர முடியும். ஏன்னா எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே இல்லை, நான் என்ன மாதிரி நடிகர்கள் சொல்கிறேன். எனக்கே
இப்போ தான் இது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப லேட்டாக இருந்தாலும் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நானும் சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மீடியாக்களுக்கும் வணக்கம், நடிகர் நடிகைகளுக்கும் வணக்கம். மலேசியா நண்பர் பேசினார், சிறிய என்ற வார்த்தையை சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப எலிஜிபிளாக இருந்தது மனசுக்கு. சிறிய படங்கள், சிறிய நடிகர்கள், சிறிய வளர்ந்து கொண்டிருக்கும் கலைஞர்களை பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுடைய பேச்சு. அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி 10 பேர் சொன்னால் தான் ஏதோ ஒன்று நமக்கு செய்வாங்க. நான் சினிமாவுக்கு வந்து 18 வருஷம், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. வில்லனாகவே நடிச்சிருப்பேன். அருவாளை தூக்குறது, வெட்டுறது, குத்துறது, இப்படியுமா என்னுடைய வாழ்க்கை கடந்து போன வாழ்க்கை. திடீர்னு ஒரு தடவை சத்ய சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணார். யாராவது பார்த்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கும்போது திடீர்னு புக்கில் பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. சார், இது மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து கதையெல்லாம் சொன்னாங்க, கேட்டேன். பட் இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுமா? அப்படி அருவாளை தூக்கிட்டு முறைக்கிறது, ஆய்ங்கிறது, ஓய்ங்கிறது, வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருந்தேன்னா இதற்குள் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே, என் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, நான் கிராமத்தில் மாடு மேய்ச்சவன், ஆடு மேய்ச்சவன், எல்லா வேலையும் தெரியும். உழுவேன், வரப்பு வெட்டுவேன், எல்லா வேலையும் நான் செய்கிறேன். ஊருக்கு போனோன்னா இங்கேருந்து போனோடனே பேண்ட்டெல்லாம் கழட்டிட்டு கையிலையோட மாடை அவுத்துட்டு வயலுக்கு போகிறேன். இன்றைக்கும் அது மாதிரி செஞ்சிட்ருக்கேன். அப்படிங்கிறப்ப அங்கே எங்கள் ஊரில் ஒரு குடிகாரன் ஒருத்தன் தான், தொத்தன் அவன் பேர். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையை கழட்டி இப்படி போட்டுட்டு அப்படியே நடந்து போவான், ஒரு கையிலேயே கட்டிட்டு. தண்ணி தான் 24 மணி நேரம் தண்ணி அடிச்சிட்ருப்பான். அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதனால் அவனை தினந்தோறும் நான் பார்க்குறதுனால அந்த இயல்பான விஷயங்களை என் மனசுக்குள்ளே ஒன்றி மிக ஆழமாக பதிந்து, அந்த ஊருக்குள்ளே போய் வண்டியை விட்டு கீழே இறங்கினோடனே அந்த ட்ரெஸ்ஸை போட்டோடனே அப்படியே டோட்டலாகவே ஒரு குடிகாரன், ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, எப்படி ஒரு மனைவி இப்படிலாம் போகிறா அப்படிங்கிறதுக்கான காரணமே இந்த கதையில் வந்து முக்கியமான காரணமே நான் தான். அதனால் வந்து நீங்கள் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டைலாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. மதுரை ஸ்லாங் வேறு. இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி பெரிய லெவலில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பளித்த சத்ய சரவணனுக்கு தான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கணும். இதற்கப்புறம், இந்த படத்திற்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன். இந்த மேடையிலேருந்து அவ்வளோ பேருடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தாமதித்து ரிலீஸ் ஆனாலும் ஒரு தேவர் பிக்சர்ஸ் மறைந்த அண்ணன் ஐயப்பன் அவர்கள் நல்லாசியோட நேரமானாலும் ஒரு நல்ல கைகளில் கிடைத்திருக்கிறது. அது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் என்னுடைய மனப்பூர்வமான ஆசை. ஆகவே இங்கு வந்திருந்து வாழ்த்திய அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகனாக நான் நடிச்சிருக்கேன். இதை விட என்ன வேணாம்? என்ன இது ஜெயராம் சார் நடிச்சிருந்தாருங்க, அங்கே நல்லா போச்சு, இங்கே போலையே, இங்கே ஏன் நான் நடித்தேன் போல, என்ன நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா? ஒருத்தன் என்னென்ன அது அவர் நடிச்சாருங்க, இங்கே நீங்கள் நடிச்சிங்க, அதான் ஓடலன்ட்டார்.
சென்னைக்கு வந்தால் எனக்கு மீன் குழம்போட சோறு போட்டிருக்கேன், அதான் பில்லுனர். அப்போ தான் நினச்சேன், ஒரு மீன் குழம்பு ஹெலிகாப்டரில் நம்மளை ஏற்றுது, எவ்வளோ கூட்டு போகுது. அமெரிக்காவில் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி டைரக்டர்னு எனக்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கொடுத்தாங்க. எதுக்குன்னா மண்பானைன்னு டாக்குமெண்ட்ரி.